ஒரு பொண்ணுக்கு பழங்கால கடையிலேருந்து ஒரு மாய கண்ணாடி கிடைக்குது. அந்த கண்ணாடிய எடுத்து போட்டுட்டு அவ வெளிய போறா. வெளிய போனா ஒரு பொலிட்டிக்கல் லீடரோட போஸ்டர் இருக்கு. அதுல அந்த கண்ணாடி வழியா பார்க்கும்போது ஒரு குள்ளநரி தெரியுது. கழட்டிட்டு பார்க்கும்போது நார்மல் பீப்பிளா தெரியிறாரு. அப்போ இது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது ஒரே கன்ஃப்யூஷன். அந்த கன்ஃப்யூஷன் ஸ்டேஜ்லயே பக்கத்துல ஒரு பீச்சுக்கு போறா. அங்க போனா ஒரு கப்பிள்ஸ் நின்னு பேசிட்டு இருக்காங்க. பட் அவளுக்கு வந்து அ ரியலா தெரியல. அந்த கப்பிள்ஸ பார்த்தா நிஜமான ஜோடி அப்படிங்கிற மாரி தெரியல. ஸோ கண்ணாடிய போட்டு பார்க்குறா. அப்போ அந்த பொண்ணுக்கு பின்னாடி கையில கத்தி இருக்கு. கழட்டிட்டு பார்த்தா அந்த பொண்ணு நார்மலா நின்னு பேசிட்டு இருக்கா. என்ன சொல்ல வருது அப்படின்ட்டு இப்பவும் புரியல. அந்த குழப்பத்திலேயே இருக்கும்போது, ஒரு பையன், குட்டி பையன், "அக்கா இந்த பென் ரூ. 10 என்கிட்ட வாங்கிக்கோங்க அக்கான்னு" சொல்றான். இவ திரும்பி பார்த்து அந்த கைய பார்க்குறா. கையில ரூ. 5 காயின் இருக்கு. கண்ணாடிய கழட்டிட்டு பார்க்குறா. பார்த்தா பென்னா இருக்கு. அப்பதான் இவளுக்கு தெரியுது, அந்த கண்ணாடி வழியா பார்த்தா, அந் என்ன பார்க்குறோமோ அதோட மதிப்பு, உண்மையான மதிப்பு, உண்மையான கேரக்டர் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவ ஆஃபீஸ்க்கு கிளம்புறா பீச்லேருந்து. அப்போ ஒரு வயசானவர் வந்து அங்க அடிபட்டு கிடக்குறாரு. ஸோ அத பார்த்துட்டு இருக்கிறவ கூட்டம் அங்க நிக்குது. ஸோ அவ டக்குனு அந்த கண்ணாடிய போட்டு பார்க்குறா. பார்த்தா எல்லாரும் செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. சிரிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க அந்த வயசானவர. காப்பாத்துறதுக்கு யாருமே முற்படல. ஆனா அந்த கண்ணாடிய கழட்டிட்டு பார்த்தா, எல்லாருமே ரொம்ப பரிதாபப்படுற மாரி நடிக்கிறாங்க. என்னடா மனுஷங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு ரொம்ப வெக்ஸ் ஆயி, இவளும் காப்பாத்தாம வண்டியில கிளம்பி ஆஃபீஸ்க்கு போறா. அங்க போனா ஜிஎம் கேபினுக்கு கூப்பிட்டு நார்மலா சிரிச்சு பேசுறாரு. இவளுக்கு ஒரு டக்குன்னு ஒரு எண்ணம். இவரோட உண்மையான கேரக்டர் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி எடுத்து போடுறா. பார்த்தா மனசுக்குள்ள அவ்ளோ வன்மத்த வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. ஆனா கண்ணாடிய கழட்டிட்டு பார்க்கும்போது அப்படி நார்மலா சிரிச்சு பேசுறாரு. உள்ள ஒரு மாரியும், வெளிய ஒரு மாரியும் நடிச்சுட்டு இருக்காரு. அப்போ இவள் இ இதுவே நினைச்சுட்டே போகும்போது அவளுக்கு ஒரு டக்குன்னு ஒரு சிந்தனை. எல்லாத்தையும் பார்த்தோம். கடவுள் எப்படி இருக்காருன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போய் கண்ணாடிய போட்டு கடவுள பார்க்குறா. கடவுள பார்த்தா கடவுள் சாத்தானா தெரியிறாரு. என்னடா கடவுளே சாத்தானா இப்படி தெரியிறாருன்னு அவளுக்கு அப்படி ஒரு அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சியிலேருந்து மீள முடியாம வீட்டுக்கும் போய் ஒரே யோசனையிலேயே இருக்கும்போது டக்குன்னு அவளுக்கு இன்னொரு சிந்தனை. இத்தன பேத்த நம்ம பார்த்தோம். நம்ம ஏன் நம்மள பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி போய் நின்னுட்டு அவ ஃபேஸ பார்க்குறா. அப்ப பார்த்தா இன்னொரு அதிர்ச்சி. அவளுடைய உருவம் ஒரு ஜட்ஜா தெரியுது. அப்பதான் இவளுக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த கண்ணாடி மத்தவங்களோட உண்மையான முகத்த காட்டல. நம்மளுடைய ஆழ் மனசுல என்ன நினைக்கிறோமோ, நம்மளுடைய எண்ணத்த தான் அத காட்டியிருக்கு அப்படின்னு. நம்ம எப்ப பாரு அடுத்தவங்கள ஜட்ஜ் பண்ணிட்டே இருந்திருக்கோம். கடவுளையே கூட ஜட்ஜ் பண்ணியிருக்கோம். அதத்தான் இந்த கண்ணாடி காமிச்சிருக்கு அப்படின்னு உணர்றா. இப்ப அந்த கண்ணாடி கொஞ்சம் கீழ விழுந்துருச்சு. அவளோட மனசும் உடைஞ்சு சமநிலைக்கு வரா. நாம இந்த உலகத்த என்ன கண்ணோட்டத்துல பார்க்குறோமோ, அதுதான் நம்மளுடைய உண்மையான முகம். நம்ம நினைக்கிறது தான் மத்தவங்க கிடையாது. நம்ம நினைக்கிறது தான் நாம. அந்த வார்த்தைய நம்ம கொஞ்சம் டீப்பா யோசிச்சோம் அப்படின்னா, நமக்கே புரியுங்க.